குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கர்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கணுன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம காரோட 1 இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது புது கார் எடுக்கிறாங்களோ, இல்லை எர்டிகா வந்து எடுக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குது. மணி வந்து இப்போ தான் வந்து ஒரு 6:10 ஆகுது. கொஞ்சம் லைட்டிங் வரட்டும், உங்களுக்கு வெளியில் போய்ட்டு எடுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, இந்த காரோட பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி நான் சொல்கிறேங்க. பேசிக் இன்ஃபோ பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து சுசுகியோட எர்டிகா. நான் எடுத்தது வந்து VXI மாடல் மிடில் எண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அக்சரிஸ்லாம் வராது. அக்சரிஸ் வந்து நான் தனியாக வந்து நான் ஃபிட் பண்ணேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து இந்த காரை நான் செலக்ட் பண்ணேன், இதுதான் என் ஃபர்ஸ்ட் காரான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கார் கிடையாது. இது வந்து என்னோட செகண்ட் காரு. இதுக்கு முன்னாடி வந்து நான் எத்தியோஸ் டீசலில் செடான் வச்சுருந்தேன். எத்தியோஸ் GD அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் வந்து நான் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணேன்னா, எனக்கு வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி எனக்கு 7 சீட்டர் வேணும் அப்படின்ட்டு. எதனாலனா, என் வீட்டில் வந்து 6 பேர் இருக்காங்க. எனக்கு அதில் வந்து ஸ்பேஸ் பத்தலை. ஸோ அதனால வந்து நான் ஒரு 7 சீட்டர் போகலான்ட்டு எதிர்பார்த்தேன். 7 சீட்டர்னு போகும்போது எனக்கு 3 ஆப்ஷன் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ரெனால்ட் ட்ரைபர்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு கரெக்டாக எனக்கு அந்த காரோட நேம் தெரியல. ட்ரைபரோ அந்த ரெனால்ட்டில் வந்து 7 சீட்டர் ஒன்று வருது. அது வந்து பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலாக 6 to 8 lakh சம்திங் வருது. ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன காருங்க. அது சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்டோட சைஸ் தான் வரும். பட் ஆனால் 7 சீட்டர். அது பேக்கில் தேர்ட் ரோவில் வந்து அந்த அளவுக்கு உட்கார முடியாது அதில். ஸோ அதுதான் அதனால அது ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகாவில் வந்து எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. எர்டிகா ஒன்று, டொயோட்டா ரூமியான் ஒன்று. ஸோ எர்டிகா நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது 6 month வெயிட்டிங் பீரியட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரூமியானோன்னு கேட்டேன். ரூமியானோ வந்து 6 month வெயிட்டிங் பீரியட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எர்டிகாவை புக் பண்ணி என்னென்னா எனக்கு வந்துடுச்சு. ஒரு 1.5 monthsலேயே கொடுத்துட்டாங்க. அலாட் ஆகிடுச்சு காரு. அதுக்கப்புறமா அந்த கியா காரன்ஸும் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். கியா காரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வந்து ஆன் ரோட் 12 lakhs வந்ததுங்க. கியா காரன்ஸ் வந்து எனக்கு ஆன் ரோடு 14 point something சொன்னாங்க, பேஸ் மாடலே. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி என்னோட ரிலேஷன் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு. சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சர்வீஸ் போச்சுனாலே 8,000 to 10,000 வரைக்கும் ஆகுது நார்மலாகவே அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அதில் வந்து இது இல்லை. எனக்கு இதோட சர்வீஸ் காஸ்ட் கம்மி அது கம்பேர் பண்ணால். அதே மாதிரி அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் கம்மி தான். அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வருது. எனக்கு பரவாயில்ல, நான் இதில் போகிறேன்ட்டு எனக்கு வந்துட்டேன். எப்போ புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, February month புக் பண்ணி எனக்கு ஏப்ரல்லே கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 2024 எடுத்தேன். ஏப்ரல் 15th டெலிவரி பண்ணாங்க எனக்கு வண்டி. இன்னையோட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் வந்து August 8th. இன்னைக்கு டேட்டு 2025. ஸோ ஆல்மோஸ்ட் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 months, 1 year 4 months ஆகுது நம்ம வண்டி எடுத்து. ஸோ இந்த 1 yearக்குள்ளே எனக்கு என்னென்ன
இந்த வண்டியில் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு. பெட்ரோலு, சிஎன்ஜி நான் எடுக்கல. சிஎன்ஜி நான் ஏன் எடுக்கலைன்னா எனக்கு ஸ்பேஸ் கம்மியாகுது பின்னாடி. எனக்கு அந்த அளவுக்கு நான் சிஎன்ஜி போட்டாலும் ஓட்ட மாட்டேங்க. அதாவது இதுக்கு லாங் டிரைவ் போனாலும் சரி, நான் சிட்டியில் ஓட்டலாம் சிஎன்ஜிலாம் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அதனால ஃபுல்லாகவே வந்து பெட்ரோலுக்கு தான், பெட்ரோல் வண்டி தான் எடுத்தேன் நான். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எடுத்த அதாவது நான் எடுத்து 1 year 4 months ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 18,000 kilometers ஓட்டியிருக்கேன் இந்த 1 year 4 months. அதாவது 16 month ஆகிருக்கு மொத்தம். இதில் வந்து 18,000 kilometers, 18,700 கரெக்டாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இது. நான் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை மாற்றிக்கிட்டேன். அதாவது எப்படின்னா அக்சரிஸை கவர் பண்ணி, நான் உங்களுக்கு அக்சரிஸை ஏற்கனவே போட்ட வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள் அதையும் போயிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் மக்களே. பர்ஃபார்மன்ஸ் எனக்கு சிட்டிக்குள்ளே வந்து ரொம்பவே நல்லதானங்க இருக்குது. அதாவது சிட்டி டிரைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்து, நாய்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, நல்லதாக இருக்குது சிட்டிக்குள்ளே அப்படி ஓட்டும் போது. சரி, பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரியன்டாக நான் சாட்டிஸ்ஃபைட் தான். பட் ஆனால் ஹைவேன்னு போகும்போது வண்டி வந்து ஃபுல்லி லோடராக இருந்தாலும் சரி, அதாவது 7 பேர் நம்ம உட்காந்து லக்கேஜ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 2 பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஓவர் டேக்குன்னு எடுக்கும்போது, அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பஸ்ஸையோ இல்லை ஒரு லாரியோ வந்து ஓவர் டேக் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குதுங்க. ரொம்ப ரொம்ப வந்து பவர் லேக் ஆகுது. நம்ம டக்குன்னு வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து எத்தியோஸ் வச்சிருந்தேன்னு சொல்லுங்களேன், அந்த வண்டி வந்து பவர் அதாவது ஒரு ஓவர்டேக் பண்றேன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். வண்டி அந்த புல் பவர் தரும், புல்லிங்க, அது என்ன சொல்றது, ஒரு த்ராட்டில் இருக்கும், அதில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். இதில் வந்து 7 சீட்டர்னால எப்படியான்னு தெரியல, இல்லை பெட்ரோல் இன்ஜின்ல எனக்கு இதில் வந்து இது கிடையாது, டர்போ கிடையாது. இந்த வண்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று வருது. அந்த புல் வந்து கொடுக்கறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரியோட பவரும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்னால் அதை ஃபீல் பண்ணவே முடியல. அதாவது டக்குன்னு ஒரு பிக்கப் இருக்காது வண்டியில். பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக அது ஒரு 80-90 மெயின்டைன் பண்ணி அதை ஓவர்டேக் பண்ணிங்கன்னா அது போயிடலாம். பட் ஆனால் கீரை சேஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க. அதுதான் லேக். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான வண்டி கிடையாது இது, ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் தருது. ஸோ அதே மாதிரி ஹில் ரோட்ல எங்கேயாவது ரொம்ப அந்த இதில் ஸ்ட்ரீப்பில் ஏறும் போதும் சரி, செகண்ட் கியரில் கூட ஏறாதுங்க. ஃபர்ஸ்ட் கியர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஏற்றுனா மட்டும்தான் அது வந்து ஏறும். செகண்ட் கியர் போட்டிங்கன்னா கூட ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் அந்த ஸ்பீட்லேயே வந்து ஏற்றிட்டிங்கன்னா போதும், வண்டி நின்று நீங்கள் அந்த ஸ்லோப்பில் ஏறுறீங்க ரொம்ப. ஏன்னா நான் இயர்லி அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆகுது நான் சபரிமலை போவேன், நிறைய காட் ரோட்டில் போவேன். அப்படின்னும் போது அந்த ரொம்ப ஸ்ட்ரீப்பில் ஏறுறது ரொம்ப கஷ்டங்க மக்களே. அடுத்தது வந்து மைலேஜை பற்றி பார்ப்போம். மைலேஜ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து எனக்கு சிட்டி டிரைவில் வந்து ஒரு 12 to 14 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஒரு 14 kilometers வரைக்கும் எதிர்பார்க்கலாம், 12 to 14. சிட்டியில் வந்து ஃபுல்லாக ஏசி போட்டு தான் ஓட்டுவேன். அதே மாதிரி ஃபுல்லி லோட்லேயும் போயிருக்கேன், ஒரு 2 பேர் 3 பேர்லேயும் போயிருக்கேன். எனக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து அதுதான் தருது. ஒரு 13 வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக 13 km/L தருது. சிட்டியில் ஓட்டுறதுனால இவ்வளோ பெரிய காரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோமேங்கிற ஃபீல் வந்து எனக்கு கிடையாது. ரொம்ப பரவாயில்ல எனக்கு ஆனால் என்ன ஒன்று, அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து பின்னாடி ஹைட் இருக்கிறதுனாலையும் சரி, கொஞ்சம் வண்டி லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது, சென்சாரும் இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஹைவேஸில் வந்து நான் நிறைய லாங் ட்ரிப் போயிருக்கேன். என்ன சொல்கிறது, நிறைய வந்து மலைக்கும் போயிருக்கேன், ஃபுல்லி லோடட்லையும், அதாவது 7 பேர் உட்கார வச்சோம் போயிருக்கோம், மேலே டாப்பில் வந்து ஃபுல்லாக லக்கேஜ் வச்சிருக்கும் போயிருக்கேன். எனக்கு எவ்வளோ தருதுன்னா ஒரு 17 to 18.5 வரைக்கும் கொடுத்துருக்குங்க. எனக்கு 17லேருந்து ஒரு 18.5, ஒரு 17.5 மைலேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தரும்னு வச்சுங்களேன். ஆனால் 18.5 வரைக்குமே எனக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்னா, அதாவது ஃபுல் பண்ணிடுவேன், டேங்க் ஃபுல் டு அனதர் டேங்க் ஃபுல். அதாவது ஆட்டோ கட் ஆகணும்.
அதாவது அந்த ஃபியூல் கன் இருக்குங்களா, அது போட்டு ஆட்டோ கட் ஆகும் தெரியுங்களா, அதுவே வந்து கட் ஆகிடும். அந்த லெவல் வரைக்கும் போட்டுட்டு நம்ம வந்து லாங் டிரைவ் போயிட்டு ஒரு ஒரு ஆஃப் டேங்கோ இல்லை ஒரு ஒரு 60% ஆஃப் டேங்க் வந்து கிளியர் ஆகும்போது திருப்பி நீங்கள் ஃபுல் பண்ணி அந்த ஆட்டோ கட் ஆகும்போது அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மைலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் கால்குலேட் பண்ணுவேன். எனக்கு வந்து அதுதான் 17லேருந்து 18.5 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஃபுல்லாக அதாவது வண்டி ஃபுல்லாக லக்கேஜ் இருந்தோம் சரி, நம்ம 7 பேர் உட்கார்ந்தோம் எனக்கு அது கொடுத்துருக்குங்க. கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறது 21 கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு 21லாம் போனதில்லை, 18.5 தான் வந்து அதிகபட்சமாக கொடுத்துருக்கு. அதுவே வந்து 7 பேர் வச்சு ஓட்டியிருக்கேன். நான் என்னோட ஓட்டுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 80 to 100 km/h ஓட்டுவேன். அதாவது மேக்ஸிமம் 100 தாங்க போவேன், அதுக்கு மேலே ரொம்ப விரட்ட மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்மூத்தான டிரைவிங் தான் இருக்கும் இது. அதனால தான் இந்த வண்டி அந்த வண்டியுமே சரி, எத்தியோஸும் சரி எனக்கு 22 கிட்டலாம் தரும். 22.5 வரைக்கும்லாம் வந்து கொடுக்கும். அது வந்து டீசலு. ஸோ இது பெட்ரோல்ன்றதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, எனக்கு நல்ல மைலேஜ் தான் இது. கான்ஸ்டண்ட்டாக அதாவது இப்போ நம்ம ஒரு டிரைவ் போகிறோம், ஒரு லாங் டிரைவ் போகிறோம்னா நான் கேல்குலேட் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து பெட்ரோலுக்கு செலவாகும் அப்படின்ட்டு ஒரு கேல்குலேட் பண்ணோன்னா கரெக்டாக அதுதான் ஆகும். அதே மாதிரி அது கொஞ்சம் கம்மியாக கூட ஆகலாம். அதுலேருந்து ஜாஸ்தியானது கிடையாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்தது வந்து நம்ம கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்கு. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஸ்மூத்தாகவும் சரி, இன்ஜினோட நாய்ஸும் சரி அந்த அளவுக்குலாம் கேட்காது உள்ள கேபின்குள்ள. பட் ஆனால் வெளியில இருக்கிற நாய்ஸ் கொஞ்சம் கேட்குங்க. அது வந்து நம்ம அந்த என்ன சொல்றது, அது நார்மல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு 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 ஸ்பீட் பிரேக்கர்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டீங்கன்னா சரி வண்டி அந்த அளவுக்கு பம்ப் ஆகாது. இதே நான் சைடில் போகும்போது வண்டியோட அந்த ஷேக்னஸ் நல்லா தெரியுங்க. அது மட்டும்தான். அது வந்து ஏன்னு தெரியல, அது வந்து வண்டி ஹைட்டுன்றதுனால அந்த மாதிரி ஒரு ஷேக் வருதான்னு தெரியல. ஏன்னா பெரிய வண்டியில எல்லாமே நான் அந்த ஷேக்கை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து செடான் வச்சதுனால எனக்கு அதில் இருக்காது, அந்த ஷேக் இருக்காது, ஒரு மாதிரி ஆடும். ஸோ அது மட்டும்தான், அந்த ஷேக்கினஸ் மட்டும்தான் கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட்டில் வந்து இதுவாகுது. மற்றபடி ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. பட்டர் ஸ்மூத்தாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்கும். பள்ளம் மேட்ல எல்லாமே ரொம்ப தெரியாது, நல்லா தான் இருக்கு. ஸ்பேஸ்ன்ற போது நான் எடுத்ததுக்கு முதல் காரணமே இந்த வண்டியோட ஸ்பேஸ் தான். 7 சீட்டருக்கு வந்தது. அதே மாதிரி இந்த தேர்ட் ரோவை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து உட்கார்ந்தது இல்லை தேர்ட் ரோவில். நான் வந்து வண்டி ஓட்டத்தோட சரி தேர்ட் ரோவில் நான் உட்கார்ந்தது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5'6", 5'5" அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க உட்காரும்போதே எதுவும் சொன்னதில்லை, கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா லாங் டிரைவ் பண்ணணும். லாங் டிரைவ்ன்ற போது அட் ஸ்ட்ரெச் வந்து 700 km போயிருக்கேன் நான் ஸ்டாப்பாக. அப்படி போகும்போது ரொம்ப வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி உட்கார முடியுது, தூங்கிட்டு தான் வந்தாங்க. 7 பேர் தான் போயிருக்கோம், நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இப்போ நான் வந்து என் ஃபேமிலி கூப்பிட்டு போகிறேன், ஒரு 3 பேர் தான் இருக்கோம்னு வச்சுங்களேன். நான், என்னோட பையன், இல்லை என் ஒய்ஃபு, 3 பேர் தான் போகிறோன்னா நான் வந்து இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை வந்து ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பெட் இருக்கும் பாருங்க, குல்ட்டுன்னுவாங்க, அதை போட்டுடுவேன். அதை போட்டேன்னா அவன் படுத்துக்கிட்டே வருவான். ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் படுக்கலாங்க அப்படியே லைனா, அவன் படுத்துக்கிட்டே வருவான். செம்ம கம்ஃபர்ட் அது. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வெளியில் போகும்போது காட்டுறேன். அந்த மாதிரி நான் போட்டிருந்தேன்னா 2 பேர் நாங்கள் முன்னாடி உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸு கம்ஃபர்ட்ன்ற போது சூப்பராக இருக்கும். 7 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் மேலே கேரியர் போட்டுருங்க, அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா பின்னாடி லக்கேஜ் வைக்கிறதுக்கு உங்களால் முடியாது, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் லக்கேஜுக்கு. ஸோ மேலே கேரியர் போட்டிங்கன்னா வைக்கலாம். 6 பேர் இருந்தீங்கன்னா ஒரு சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவில் வந்து ஒரு சீட்டை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி தேர்ட் ரோலையும் சரி, செகண்ட் ரோவில் 2 பேர் உட்காந்திங்கன்னா நீங்கள் அந்த நடுவில் இருக்கிற அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டை வந்து எடுத்து விட்டு உட்காந்துக்கலாம். கேப்டன் சீட் மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா தான் இருக்கும். அதாவது பூட் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி லெக் ஸ்பேஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் நிறைய லாங் ட்ரைவ் போயிருக்கேன், அந்தளவுக்கு டயர்டானதெல்லாம் கிடையாது.
ஸோ நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாங்க. இது வந்து VXI மாடல் அப்படின்றதுனால எனக்கு வந்து இன்ஃபோன்டைன்மெண்ட் வந்து இதில் வந்தது. ஆக்சுவலாக இது வந்து நான் போட்ட ஆண்ட்ராய்டு. இதுக்கு முன்னாடி வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த MP3 பிளேயர் இருந்தது. MP3 FM அதெல்லாம் வரும். அதோட பிளேயர் இன்பில்டாகவே எனக்கு வந்தது. இதில் ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் சேர்த்து இது வந்தது. நான் வந்து அதை கழட்டிட்டு இப்போ வந்து இது போட்டிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிலாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் தான் கொடுப்பாங்க. பட்டன்ஸ் ஸ்டேரிங் பட்டன்ஸ் தருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டு இருக்குங்க. அதில் ஹில் ஹோல்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நிற்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரீட்டில் நிற்கிறீங்களே, ஒரு ஸ்ட்ரெயிட்டான அதாவது மேலே ஏறுறதுக்கு நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் டக்குன்னு பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டாலோ இல்லை ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி எடுக்கும்போது லைட்டாக பின்னாடி வருவாங்க தெரியுமா, அது வராது. அது வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி நிறுத்திருக்கோம் வண்டியை. ஒரு 3 to 4 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எடுத்தீங்கன்னா முன்னாடி போயிடும். வண்டி அதாவது பேக்கில் வராது. அது வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் தான் சொல்லுவேன். ஹில் ஹோல்ட் இருக்கு, ABS ஆல்ரெடி எல்லா வண்டிலையும் இப்போ கொடுக்குறான். ABS, ஏர் பேக்கு, ஸோ எல்லாமே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வருது. 2 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் மிரர்ஸ் வருது. அதோ இருக்கு பாருங்க, 4 டோரும் பவர் விண்டோ. ஸோ இது வந்து ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹைப்ரிட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்ரி வருது. அந்த பேட்ரி வந்து இன்ஜினுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த த்ராட்டில் இருக்குங்களா, அந்த ஃபஸ்ட்டு பவர் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுலேருந்து தான் பவர் வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னும் போது இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிடுது. அது ஆஃப் பண்ணிவிட்டு ஏசியை கட் பண்ணிவிட்டு வெறும் ஃபேனை மட்டும் அது ப்ளோ பண்ணோம், இன்ஜினை ஆஃப் பண்ணிடும். இது வந்து மைலேஜ் கோசம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் தெரில. இது வந்து அந்த ரொம்ப வந்து அந்த சிக்னலில் நிற்கும் போது அந்த மாதிரி டைமில் தான் வந்து அது யூஸ் ஆகுது. ஒரு 1 to 1.5 minutes வரைக்கும் அது ஆனில் இருக்கும். வெறும் ஃபேன் மட்டும் ஓடும், இன்ஜினை கட் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து ஃபீச்சர்ஸாக இருக்குது. பேக்கில் சென்சார் கொடுத்தாங்க, 4 சென்சார் வருது பேக்கில். ரிவர்ஸ் எடுக்கும்போது நல்லாவே அது ஒர்க் ஆகுது. ரிவர்ஸ் கேமரா வந்து நான் தனியாக போட்டது, வண்டியில் வந்து அது வரல. நீங்கள் ZXi போனீங்கன்னா தான் வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. மற்றபடி சாட்டிஸ்ஃபைடு தாங்க. ரொம்ப ஃபீச்சர்ஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் குட்டு. முக்கியமான பார்ட்டுங்க மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ். மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த வரைக்கும் நான் வந்து வண்டியை வாஷ் பண்ணுறதோட சரி, ரொம்ப பார்ட்ஸ்லாம் எதுவும் மாற்றினது கிடையாது. புது வண்டி மெயின்டெனன்ஸுங்கிற போது கம்மி தான், காஸ்ட் வைஸும் கம்மி தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. பட் ஆனால் சர்வீஸ்னு அப்படி வரும்போது இந்த வண்டியை ஏன்டா எடுத்தோன்னு யோசிக்க வச்ச ஒரு சர்வீஸுங்க இது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். 1000 கிலோமீட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அது வந்து ஆயில் சேஞ்ச்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஜென்ரல் செக்அப் தான். வண்டியை வாஷ் பண்ணி தருவாங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துன்னு போகும்போது கொடுத்துட்டு வரேங்க. எனக்கு 250 ஏதோ சார்ஜ் பண்ணாங்க, ஏதோ க்ரீஸ் போட்டேன் அப்படின்ட்டு. கொடுத்துட்டு வரும்போது மறுநாள் ஈவினிங் எனக்கு கொடுத்துட்டாங்க வண்டியை. ஈவினிங் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து பார்க்கல, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு மறுநாள் வந்து வெளியே கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் பூட் டோர்லேயும் சரி, இந்த செகண்ட் டோர்லேயும் சரி க்ரீஸ் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே எடுத்திருந்தேன் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. க்ரீஸ் போட்டிருந்தாங்க. என்னன்னா அப்படியே இந்த எங்கேயாவது இந்த கையிலலாம் க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது போய் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தடவி வைப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சைட் டோரில் ஃபுல்லாக தடை வச்சுருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இருக்குங்கன்ட்டு. அவர் சார் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அவரே பார்த்து அதை இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நானும் பார்க்கல. நான் வந்து இந்த டோரை திறந்து உட்காந்துல, அதாவது டிரைவர் டோரை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணதுனால நான் வந்து அன்னைக்கு பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே தான் வந்து நம்ம 2வது நாள், அதாவது அன்னைக்கு முடிச்சுட்டு 2வது நாள் தான் வந்து நான் அதை பார்த்தேன். இது ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இந்த பிரச்சனை ஆச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர்ஸ். 5000 கிலோமீட்டர்ஸ்லையும் ஆயில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே தான், ஒரு செக்அப் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க வண்டியை. செகண்ட் சர்வீஸ் போகும்போது எனக்கு வந்து அண்டர்சேஸ் பெயிண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அண்டர்சேஸ் வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க, ரஸ்ட் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அண்டர்சேஸ் வந்து பெயிண்ட் பண்ணணும்
வெளியில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து சுசுக்கியில் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர் இருந்ததுனால நான் வந்து அண்டர்சேஸ் பெயிண்ட் பண்ணுறேன், சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்சுக்கெலாம் கிடையாது, ஒரு சின்ன சர்வீஸ் தான். கொடுத்துட்டு வரும்போது எனக்கு நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு கொடுக்கறதுக்கு. அவங்க மறுநாள் வந்து வண்டியை, வீட்டில் இருந்த வண்டியை நான் வந்து பார்த்தா அண்டர்சேஸ் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக டாட்டா அந்த ஸ்ப்ரே வந்து பட்டிருக்கு. 2 சைடுமே, ரைட் சைடும் சரி பேக் சைட்லேயும் அது இப்போயும் இருக்குது. இப்போயும் வந்து லைட்டாக இருக்குது. எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஒயிட் கலர் வண்டி, பிளாக் டாட் இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி ஆயிடுக்குங்க அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணி கேட்டதில் அவர், சார் சாரி சார், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டு. இல்லை எனக்கு புரியல என்ன நினைக்கிறாங்க. நம்ம அதாவது நீங்கள் சர்வீஸ் சென்டரில் பார்த்துட்டு இருந்தீங்களான்னு சரி, உங்கள் கஸ்டமர் வந்து சும்மா உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? புரியல எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்துருங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே அப்படிதாங்க, எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. நான் எடுத்துகிட்டு போகல, எனக்கு வேலை இருந்ததுன்னு போகல. அதனால் அவங்க வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃப்ரீ வாட்டர் வாஷ்ன்னு சொல்லி ஒரு கூப்பன் கொடுத்தாங்க, ஒரு 3 மாதத்துக்கு கூப்பனு. அதை நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. நான் அதை சொல்லியே செகண்ட் மந்த், அதாவது செகண்ட் சர்வீஸ் விடும்போது இதை நான் சொல்லியே, இந்த மாதிரி எதுவும் இஷ்யூ பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாட்டா. நான் அதை வாஷ் பண்ணியும் பார்த்தா அது வரல. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லை சார், ஒரு கெமிக்கல் போட்டிங்கன்னா அது வந்துடும், நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. சரி, நான் அன்னைக்கு வேலை, அது அன்றைக்கும் வேலைங்க. அந்த வேலையிலையும் நான் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து 2 மணி நேரம் ஆச்சு அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னன்னா, பேக்கில் வந்து இதுக்கு ஸ்டெப்னி வந்து கீழே வரும். செடான் மாதிரி டிக்கி உள்ள வராது, அடியில் இருக்குது ஸ்டெப்னி. அந்த ஸ்டெப்னியை எடுக்காமையே இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப்னி இந்த இடத்துல அவங்க பெயிண்ட் பண்ணவே இல்லை. நான் அது கேட்டால் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வச்சு அப்படியே தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காதில் பூ சுற்றிருக்கா எனக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஸ்டெப்னி இப்படி இருக்குங்கன்னா அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டெப்னி இந்த இடத்துல பெயிண்டிங்கே கிடையாது, இப்பயும் அப்படிதான் இருக்கு. நான் ரொம்ப நேரம் பேசி அது வேலைக்கு ஆகலைங்க. அப்படிதான் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப்னியை கழட்டி பெயிண்ட் பண்ண மாட்டாங்களாம், கழட்டி அந்த இடத்துல பெயிண்ட் பண்ண மாட்டாங்களாம். அது என்னன்னு கதைன்னு தெரியல, ஆனால் அப்படிதான் பண்ணுவாங்களானோ எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஃபுல்லாகவே அந்த கெமிக்கல் போட்டு இது பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சுது 5000 கிலோமீட்டர்ஸில். தேர்ட் சர்வீஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணோம் 10,000 கிலோமீட்டர். எப்பவுமே என்னோட இது என்னன்னா, 10,000 வரைக்கும் ஓட்ட மாட்டேன். ஒரு 8,000, 8,500 அந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இது பண்ணுவேன். ஸோ அது எப்பவுமே நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸில் ஆயில் சேஞ்ச் பண்ணோம்னா 10,000 கிலோமீட்டர்ஸும் ஓட்டாதீங்க. ஒரு 8,000, 8,500 போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. அது ரொம்பவே நல்லது. இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். கிளச்சு, கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து லைஃப் வரும் உங்களுக்கு. ஸோ முன்னாடியே சேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப அந்த அதாவது நெக்கை போயிட்டு மாற்றாதீங்க. ஸோ இதுதான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன். தேர்ட் சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணோம். எனக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா, இன்ஜின் ஆயிலுக்கு மட்டுமே சேர்த்து 3,500 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. ஃப்ரீ சர்வீஸ்டாங்கிறதால நம்மளுக்கு இது கிடையாது, லேபர் காஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லேபர் காஸ்ட் கிடையாது, ஒன்லி இன்ஜின் ஆயிலுக்கு மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3,500, 4,000 அரௌண்டு வந்தது. செமி சிந்தட்டிக். நான் ஃபுல்லி சிந்தட்டிக் கேட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 ஒன்றும் ஆனாங்க. வெளியில் வந்து நான் விசாரிச்சுட்டு தான் போனேன். வெளியில் வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணது ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக்கு 2,200 சம்திங் தான் வந்தது. அவங்க செமி சிந்தட்டிக்கே 3,500 சொல்கிறாங்க. ரொம்ப காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. ஸோ அது ஏன்னு கேட்டால், அப்படி இதுதாங்க காஸ்ட் எங்களோட இதுன்னாங்க. சரி ஓகே, ஒன்றும் சொல்ல முடியாது, வண்டி வாரண்டியில் இருக்குது, பண்ணி தான் ஆகணும்னு பண்ணியாச்சு. பண்ணதில் தேர்ட் சர்வீஸில் வந்து எனக்கு அந்தளவுக்கு இஷ்யூ வரல. என்னன்னா கொஞ்சம் க்ளீனிங் தான் ஒரு மாதிரியே இருக்குது. அந்த வேக்யூம்லாம் போடாமல் கொடுத்துட்டாங்க பின்னாடி. திருப்பிலாம் அதை எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு நான் வீட்லேயே நானே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் மக்களே. இப்போது ஃபோர்த்து சர்வீஸ் உங்களுக்கே தெரியும். நான் ஃபோர்த் சர்வீஸ் வந்து நான் வெளியில் தான் பண்ணேன். அதுவும் ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள்.
ஃபுல்லி சிந்தட்டிக் தான் போட்டேன். ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் போட்டு எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டுச்சுங்க. வண்டி வந்து பட்டா ஸ்மூத்தாக ஆச்சு. அதாவது இன்ஜின் வந்து ஆனில் இருக்கதே தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து இன்ஜின் ஆனில் இருக்கு. உங்களுக்கு நான் ஏசி போட்டு தான் உட்காந்துருக்கேன். நாய்ஸ் ஏதாவது கேட்குதான்னு பாருங்க. ஒரே இஷ்யூ இவங்க கிட்ட என்னன்னா, வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. வண்டி நல்லாவே இருக்கு. ஒரே இதுனா சர்வீஸ் தான் மக்களே பிரச்சனை. அதுதான் வந்து இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காத ஒன்று. என்னென்னா, சுசுகி சைட்லேருந்து கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி. இதுக்கு முன்னாடி நான் வந்து எத்தியோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எத்தியோஸில் வந்து என்னென்னா, நீங்கள் எத்தியோஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வண்டியை வந்து லைட்டாக இப்படி அமுக்கி பார்த்தீங்கனாலே இப்படி உள்ளே போயிட்டு வரல. சுத்தமாக வந்து ஒரு அந்த திக்னஸ்ங்கிறதே கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஹைவேல ஓட்டும் போதும் சரி, அதாவது அந்த வண்டியோட பாடி வந்து நல்லாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நடுவில் ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆச்சு, இம்பேக்டும் ஆச்சு. ரொம்ப வந்து இதெல்லாம் உள்ள போல. அதாவது இந்த மெட்டல் சீட் வந்து கொஞ்சம் திக்னஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஹைவேஸ்லலாம் வந்து அந்த வாப்லிங்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ரேட்லிங் நாய்ஸு, உள்ள ஏதாவது கேபின் உள்ள ஏதாவது நாய்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க. பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் நாய்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ள அந்த கேபின் நாய்ஸ்லாம் ஒன்றும் வராது. மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பில்ட் குவாலிட்டின்ற பொறுத்த வரைக்கும் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு தாங்க இந்த வண்டியில். அடுத்தது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் தான் முதல்ல சொல்லுவேன் நான். 7 சீட்டருன்ற போது இந்த 7 சீட்டர் அளவுக்கு மைலேஜ் வந்து நல்லாவே இருக்குது எனக்கு. சிட்டி உள்ளேயும் சரி, அவுட்டர் சைட்லேயும் சரி மைலேஜ் எனக்கு நல்லாவே தருது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ். இந்த வண்டியோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் போகிறதுக்கு ரொம்பவே நல்ல வண்டி. நான் லாங் டிரைவும் போயிருக்கேன். நீங்கள் ஸ்பேஸுங்கும் போது தாராளமாக எடுக்கலாம் அந்த வண்டியை. அதே மாதிரி ரைடு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கம்ஃபர்டபுள் ரைடு தான். ரொம்ப வந்து இதெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போவோம். கான்ஸ் அப்படின்னும் போது ஆல்ரெடி நான் சொன்னது தாங்க, சர்வீஸ் தான் வந்து இதோட பெரிய மைனஸே. மற்ற மற்ற கம்பெனியில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து டொயோட்டா யூஸ் பண்ணதுனால நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க டொயோட்டாக்கும் இவங்களுக்கு. ஒரு வாட்டி கஸ்டமர் வந்து ஒரு சர்வீஸ் வராங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கள வந்து திருப்பியும் ஒரு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வர வைக்காதீங்க. இதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு வாட்டி வந்தாங்கன்னா கிளியர் பண்ணி ஒரே டைமில் அந்த இஷ்யூவை கிளியர் பண்ணி அமுச்சு விட பாருங்க. அதுதான் இந்த வண்டியோட பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவேன். சர்வீஸ் சரியில்லை. நான் இது வந்து ஒரு சர்வீஸ் சென்டரை சொல்லலை. நான் வந்து சென்னையில் 2 சர்வீஸ் சென்டர் டிஃப்ரெண்ட்டு இதில் வந்து விட்டு பார்த்தேன். 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. மற்றபடி வண்டியை வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த வண்டியை ஓவராலாக எனக்கு ரிவ்யூ பண்ணதில் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. ஒரு இனோவா ரேஞ்சுக்கு அப்படின்னு யோசிக்காமல் அதோட ஒரு குட்டி வண்டி அப்படின்னா ஒரு 7 சீட்டர் பெஸ்ட்டு ஃபேமிலி வண்டி. பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கக்கூடாது. வண்டியில் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்காம நீங்கள் இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல பெஸ்ட் வண்டின்னு தான் சொல்லுவேன். ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி. என்னென்னா மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா தான் கொடுக்கும். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து ஒரு 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா எனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 17லேருந்து 18.5 வரைக்குமே உங்களுக்கு கொடுக்கலாம். 17லாம் வந்து எனக்கு நான் நிறைய அந்த ஹில்லுக்கு போனதுனால எனக்கு கொடுத்த மைலேஜ் அது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் தரலாம். இன்னமும் அந்த சிஎன்ஜி இல்லாமல் வருது, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இன்னும் நல்ல மைலேஜ் தான் தருதுன்னு நினைக்கிறேன். சர்வீஸில் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு என் சப்ஸ்கிரைபருக்கு இந்த வண்டியை ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் ஒரே இது சர்வீஸில் வந்து நீங்கள் சர்வீஸ் விடும்போது கொஞ்சம் தெளிவாக இருந்து உங்கள் ஒர்க்கை முடித்து வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வண்டிக்கு நான் வந்து 5 ஸ்டாருக்கு 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.4 கொடுப்பேன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 1 பாயிண்ட் ஏன் கொடுக்கலன்னா மறுபடியும் சர்வீஸ் தான்.
4 வந்து இந்த வண்டிக்கு நான் கொடுப்பேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸு எர்டிகா வாங்குறாங்க அப்படின்னா, புது கார் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன். ஸோ டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.